வீடுங்கிறது ஒரு கவித்துவம் நிறைந்தது. அந்த அளவுக்கு ரசனையான ஒரு காதலோடு கட்டப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு. இந்த வீடோட பட்ஜெட் மொத்தம் 60 லட்சம். மொத்தம் 3.40 சென்டில் 1460 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு அருமையான வடக்கு பார்த்த வீடு தான் இந்த வீடு. ரொம்ப அழகா, ரொம்ப கவித்துவமாக அந்த வீடு இருக்குது. ஒவ்வொரு ரூமுமே அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி பக்காவாக கட்டப்பட்ட ஒரு வீடு. இந்த வீடோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, கோவில்பட்டி இளையரசந்தேந்தல் ரோட்லேருந்து நேராக 7000 மணி ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ள சூர்யா கார்டனுங்கிற லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு 33 அடி அகல ஒரு பெரிய தார் ரோடில் ஈப்லைன் எல்லாம் வச்ச ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டேரெக்டாக ஒரு காரில், ஒரு பெரிய காரில் வாரீங்க அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழையலாம். இதோட வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயிட்டில் எல்லோ ப்ரௌன் இந்த காம்பினேஷனில் டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணியும், லைட்டாக பிரிக்கில் கிளாடிங் யூஸ் பண்ணியும், சிஎன்சி டிசைன்லையும் ஆங்கிள் டிசைன்லையும் பக்காவாக அழகாக கட்டப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு. ஒரு ஸ்லாபு கீழே வார்ம் ஒயிட்டில் ஸ்பாட் லைட் டிசைன் பண்ணதும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஸ்டேர் கேஸ் வருது வீட்டோட வாய் மூலையில். அந்த இடத்த யூஸ் பண்ணி அதில் ஒரு வெர்டிக்கலாக ஒரு டிசைன் கொடுத்து மேலே அதுலேயும் ஒரு கர்வ்டாக டிசைன் கொடுத்ததுனால இதோட வீட்டோட எலிவேஷனே தூக்கலாக ரொம்ப அருமையாக இருக்குது. டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதுலேயும் கிராஸ் க்ரூ கட் பண்ணது இந்த வீட்டுக்கு இன்னும் அளவு கூட்டிக்கிட்டே போகுது. வீட்டோட உச்ச பகுதியில் இதோட மெயின் டோர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாஸ்து பட்டி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு காரில் வாரீங்க, நீங்கள் ஒரு போட்டியோக்கு தனி கேட் இருக்குது. ஒரு கார் ஏறுறதுக்கு ஒரு ரேம்ப் வச்சு ஒரு கேட்டு, நம்ம ஏறுறதுக்கு படி ஏறி 5 படி ஏறி உள்ளே போகிற மாதிரி கேட்டு. ஸோ வீட்டோட ட்ரைனேஜ் எல்லாமே இங்கே தான் கலெக்ட் ஆகும். செப்டி டேங்க் எல்லாமே வாய்மூலையில் இருக்கும். அதோட அவுட்லெட் பைப் தான் இங்கே பார்க்குறீங்க. இப்போ இதோட மெயின் டோர் எல்லாமே பிளாக்ல ஐவரி காம்பினேஷனில் இதோட சிஎன்சி டிசைன் பண்ணி இது ஒரு எம்எஸ் கேட் இருக்குது. திறந்த உடனே நம்ம வரவேற்கிற மாதிரியா நமக்கு கேட் லைட்டும் ஒரு டூம் லைட் மாதிரி பக்காவாக சூப்பராக டிசைன் பண்ணி அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 16 அடியில் நல்ல ஸ்பேசிஸ் இதோட போர்ட்டிக்கு அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங் எல்லாமே 1 அடிக்கு 1 அடியில் நல்லா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒரு 3D லைட் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி ஒரு ஆன்டி ஸ்கிட்டிங்கில் ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடியில் இதோட ஃப்ளோர் டைல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதோட வால் டைல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாடிங் டைப்பில் ஒரு ஸ்டோன் கிளாடிங் டைப்பில் மேட் ஃபினிஷில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. வீட்டோட வாய் மூலையிலேயே உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. இது நீங்கள் மாடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அடுத்து கட்டிக்கிடலாம். இந்த ஸ்டேர் கேஸ் கீழேயே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இந்த டோர் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வெளியில் கிடக்கும், வெயிலுக்கு எவ்வளோ நாள் நமக்கு ஆகக்கூடாங்கிறதுக்காக இது அலுமினியத்தில் அமைஞ்சிருக்கு. இது இந்தியன் டைப்பில் இதோட டாய்லெட் டைப் அமைஞ்சிருக்கு. இதுக்கு கீழேயே ஸ்டேர் கேஸ் கீழேயே நமக்கு எல்லா ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த மூலையிலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் யூனிட் இருக்கும். இன்வெர்டர் யூனிட் எல்லாமே வெளியே வந்துடும். இங்கேயே நமக்கு போர் அமைஞ்சிருக்கு. 320 அடி போரில் ஆழத்தில் 6 இன்ச் ஆழத்தில் இங்கே ஈசானி மூலையில் ஒரு போர் அமைஞ்சிருக்கு. இப்போ வீட்டோட மெயின் டோர் என்ட்ரா இருப்போம். மெயின் டோர் எப்படி டிசைன் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேர் கேஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே லெப்போத்ரோ ஃபினிஷில் ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு ஆன்டி ஸ்கிட்டிங்கில் இதோட த்ரெட் இருக்குது. இதோட ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 சைடு 2 சைடு கிரானைட்டில் பண்ணி ஒரு சென்டரா மட்டும் நமக்கு டைல்ஸில் அழகாக டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ 5 படி ஏறி வீட்டுக்குள்ளே மெயின் டோர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா வயசானவங்க ஏறுறதுக்கு இந்த இடத்துல எஸ்எஸ்ல நம்ம ஹேண்ட் ரைல் நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சேஃப்டி முக்கியங்கிறதுனால ஒரு சேஃப்டி டோர் எம்எஸ் ஆங்கிள்லையும் நமக்கு ஸ்கொயர் ராட்லையும் 3 ஃபோல்டரில் இதோட சேஃப்டி டோர் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வீட்டோட மெயின் டோர் ஒரு குயின் சைஸில் அமைஞ்சிருக்கு. இங்கேயுமே நமக்கு ஒரு விண்டோ வச்சு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, கிளாஸ் வச்சு ப்ரொவிஷன் இருக்குது வென்டிலேஷனுக்காக. இது வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேங்கி வுட்டில் செஞ்சுருக்காங்க. இதோட ஃபினிஷிங்குமே வார்னிஷில் பாலிஷ் ஃபினிஷ் பண்ணுறதுனால வேங்கியோட கிரைன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தடிமனான ஒரு பெரிய ஹார்ட் வுட்டில் செஞ்சது. இதோட டிசைனுமே க்ரூ டிசைன் பண்ணி ப்ரௌன் சிக்ஸாக்காக டிசைன் பண்ணதோட மெயின் டோரோட பார்க்கவே இதோட லட்சுமி கடாட்சமாக அருமையாக இருக்குது. இன்னொன்று மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தூசிகள் படியாது, ஒட்டடைகள் படையாது. அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. இதோட ஹேண்டில் ஆன்டிக் லுக்கில் ஹெவியாக அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு கவித்துவமான ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு மேட்சிங்காக இருக்கும். இதோட ஃப்ளோரிங்கும் இதோட டிவி யூனிட் எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். ஃப்ளோரிங் 4 அடிக்கு 2 அடியில் ஐவரியில் ப்ரௌன் லைட்டாக கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி பக்காவாக சூப்பராக அதோட ஃப்ளோரிங் இருக்குது. நல்லா கிளாஸ் ஈவனிங்ஸ்லாம் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்காக நமக்கு ஈஸ்ட் சைடு ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அதே மாதிரி வடக்கு பக்கமும் ஒரு விண்டோ வெர்டிகல் விண்டோ இருக்குது.
ஸோ அதனால வீட்டுக்கு வெளிச்சம் வந்து தாராளமாக எப்பவுமே கிடைக்குது. அதே மாதிரி இதோட பெயிண்டிங் வந்து லைட்டு மில்கி ஒயிட் கொடுத்ததுனால ஸ்பேசிஸாக சூப்பராக இருக்கு. ஐவரியில் ரேக வச்ச ஒரு மைக்காவும் ப்ரௌனில் ஒரு ரேக வச்ச ஒரு மைக்காவும் சேர்ந்து ஜிக்ஸாக்காக டிசைன் பண்ணும்போது ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இதோட டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. கீழேயுமே நமக்கு வந்து செட் ஆப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு. இது ஹேண்டலுமே எஸ்எஸ்ல பெரிய ஹேண்டலாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஷோகேஸ் யூனிட்டுக்காக நம்ம டஃப் அண்ட் கிளாஸ்ல அழகாக டிசைன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வாங்குற ப்ரைஸோ ஞாபகார்த்தமாக ஃபோட்டோஸோ வைக்கிற மாதிரி அழகாக ஸ்பாட்லைட் கொடுத்து இதை தனியாக ஹைலைட் மாதிரி காட்டுற மாதிரி இந்த டிவி யூனிட் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வீட்டோட இந்த ஹாலில் கன்னிமூலையை கனெக்ட் பண்ணி சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பூஜா யூனிட். இதுவுமே பார்த்தீங்கன்னா நியூ வுட்ல நமக்கு சிஎன்சி டிசைன் பண்ணி அதுலேயுமே ஒரு குரூப் கட் பண்ணதுனால பார்க்கறதுக்கு இந்த பூஜா யூனிட் ஒரு ஹைலைட்டாக தெரியுது. ஒரு குத்து விளக்கு வைக்கிறமாவோ சாமி படங்கள் வைக்கிறதாவோ நமக்கு லைட்டிங் ப்ரொவிஷன் ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன் வச்சு சூப்பராக இதோட பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலையும் நமக்கு வுட் ஒர்க் பண்ணி இதில் ஏதாவது நம்ம மெமரிஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு வுட் ஒர்க் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிளாஸான ஒரு ஹால் தான் இந்த வீட்டுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை சொல்லணும். இது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. அதாவது அக்னி மூலையில வாஸ்துப்படி பக்காவா அமைஞ்சிருக்கு. இது ஒரு டைனிங் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஒரு வாஷ் பேஷன் நமக்கு யூனிட் இருக்கு. இங்கேயுமே நமக்கு வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கு. இங்கேயுமே நம்ம ஒரு கப்போர்டு யூனிட் மாதிரி பக்காவா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் டைப்ல வாட்டர் ப்ரூஃப் போர்டு யூஸ் பண்ணி இதோட மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கட்லரி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு, ஸ்டோரேஜ் பிளேட் யூனிட். எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக உங்களுக்கு வந்து ஃப்ளோர் யூனிட் அதிகமாக இருக்கும். அது போக வால் யூனிட் நமக்கு வந்து கடுகு டப்பா பருப்பு டப்பா வைக்கிற மாதிரி வால் யூனிட் இருக்கு. மேலே லாஃப்ட்லையும் நமக்கு வந்து வுட் ஒர்க் யூனிட் இருக்கு. அது போக வெர்டிக்கல் யூனிட் நமக்கு அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீ எல்லா ப்ரொவிஷனும் உள்ள ஒரு அருமையான கம்ஃபர்டபுளான ஒரு கிச்சன் தான். இதோட கிச்சன் டாப் வந்து கிரானைட்ல ப்ரௌன் கலர்ல ஒரு கிரானைட் டாப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நோசிங் வந்து சூப்பராக வந்து ஒரு 3 கிரானைட்டை வச்சு அதையுமே வந்து எந்த கிரைன்ஸுமே தெரியாத மாதிரி இருக்கு. அழகாக நோசிங் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதோட எஸ்எஸ் நல்ல குவாலிட்டியான சிங்க் தான் அமைஞ்சிருக்கு. அதோட வாட்டர் டாப் எல்லாமே பக்காவான குவாலிட்டியில இது அமைஞ்சிருக்கு. வால்டைல நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக கிளாஸ் ஃபினிஷ்ல அமைஞ்சிருக்கு. ஏதாவது கரை போட்டாலும் உடனே சொல்லலாம். அதனால அதுக்கு நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் யூனிட் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு கார்னர் கூட விடாம அதுலேயுமே ஒரு செல்ஃப் டிசைன் பண்ணி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம வீட்டோட மெயினாக போகிறது பெட்ரூம். ஹால்ல இருந்து 2 பெட்ரூமே கிடையாது, தனியாக ஒரு போர்ச் ஏரியா, தனியாக ஒரு ஏரியா இருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 2 பெட்ரூமோட அப்ரோச் பண்ண டோரே இருக்கும். ஸோ ஹால்ல இருந்து பெட்ரூம் வந்து ஹைடாக தான் இருக்கும். இப்போ வீட்டோட மெயின் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். இது வீட்டோட கன்னிமலையில் அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ள நுழைஞ்சு உள்ள வரும்போது ஒரு ஸ்பேசியஸான ஒரு அழகான ஒரு மெயின் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஒன் சைடு வால் எல்லாமே நமக்கு பேட்ரூம் யூனிட் இருக்கு. இங்கேயுமே தனியாக ஒரு மிரர் யூனிட் வந்து நமக்கு வந்து டோர்ல ஃபிக்சேஷனாக இருக்கு. ஸோ கடப்பாக்கல்ல இது மாதிரி டிசைன் பண்ணி பக்காவாக இதோட வேர்ட்ரோப் யூனிட் இருக்கு. இங்கே நம்ம கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, ஒன்று சவுத் சைடும் இன்னொன்று வெஸ்ட் பக்கம் மேற்கு பக்கம் காத்து வர மாதிரியும் 2 சைடு விண்டோ இருக்கு. இதோட ஃப்ளோரிங்கும் 2 அடிக்கு 4 அடியில் கிளாஸ் ஃபினிஷ்ல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாஃப்ட் மேலே 7 அடிக்கு மேலே கூட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இங்கே கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட், நல்ல கிளாஸ் ஃபினிஷோட ஒரு அட்டாச் டாய்லெட். இது லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல அமைஞ்சிருக்கு. கீழே ஃப்ளோரிங் எல்லாமே ஆன்டி ஸ்கிட்டிங் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் டைப்ல நமக்கு வாட்டர் க்ளோஸ் அமைஞ்சிருக்கு. ரைன் ஷவர் அமைஞ்சிருக்கு. ஒரு கார்னர்ல நமக்கு வந்து வாஷ் பேசின் அமைஞ்சிருக்கு. பக்காவா ஒரு சூப்பரான ஒரு நானி ட்ராப் யூஸ் பண்ணி இதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு கிளாஸான ஒரு பாத்ரூம் தான் அது. இது வீட்டோட 2வது பெட்ரூம். வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ரூம், 10 அடிக்கு 10 அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. இதுலையுமே நமக்கு வேர்ட்ரோப் யூனிட் வந்து பக்காவா அமைஞ்சிருக்கு. மேலே லாஃப்ட்ல ஃபுல்லாமே வேர்ட்ரோப் இருக்கும். இன்னொன்று சிங்கிள் யூனிட் வந்து நம்ம தனியாகவும் இருக்கும். அது போக வெண்டிலேஷனுக்காக மேற்கு பார்த்து ஒரு பெரிய விண்டோவும் இருக்கு. இதோட ஃப்ளோரிங்கும் 4 அடிக்கு 2 அடியில் கிளாஸ் இருக்கு. மேலே சீலிங் எல்லாம் டாப்ல வந்து உங்களுக்கு க்ளோஸ் சீலிங் தான். அதுலேயுமே ஸ்பாட் லைட் கொடுத்தனால சூப்பராக வந்துருக்கு. இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட். டாய்லெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுவும் வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு. ஒரு வாட்டர் க்ளோசெட் யூனிட் இருக்கு, ரைன் ஷவர் யூனிட் இருக்கு, வாஷ் பேஷன் யூனிட் இருக்கு. இதுவும் பக்காவான ஒரு அட்டாச்சு டாய்லெட். இந்த வீடு இதை மாதிரி அத்தனை குடியுரிமை நடுவுல டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற ஒரு லே அவுட்ல தான் வீடு அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3.4 சென்ட்ல 1460 ஸ்கொயர் ஃபீட்ல கெட்ட இந்த வீட்டோட பட்ஜெட் மொத்தம் 60 லட்சம்.
நீங்கள் நேரில் வாங்க, ப்ரைஸ் கொஞ்சம் நெகோஷியபிள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உறவினர்களுக்கோ உங்களுக்கோ ரொம்ப ஒர்த்து பர்ச்சேஸான ஒரு வீடு தான் இது. தேங்க்யூ.